ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கம்மா. பாயோட் கடை வணக்கம் வாழ வேண்டுமா. வணக்கம் மாமா. ஐயோ மாமா போலாம். மாமா என்ன அப்படி ஒரு இருக்கிறாங்க குழந்தை மாமான ஏறிச்சா எனக்கு என்ன ஏறிச்சு அம்மா சந்தோஷம் அடி நீ மாமா கூட்டாலே எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படியே வணக்கம் பெரியவரே. எனக்கு பெரிய வேற இன்னும் உனக்கு எப்படி தெரியும்? யோ வயசுல முடிஞ்சிருந்தவன் சொன்னேன். அப்ப எங்க முத்தனை வேற உனக்கு எப்படி தெரியும்? ஓட அப்பாலே வயசுல மூத்தவன் சொன்னியா? வயசுல மூத்தவன். ஆமா சரி. என்ன ஆயத்தக்காரம் என்ன உனக்கு கூப்பிடும் தெரியுமா? தூங்குறதுக்கு. சரி நம்ம பத்துக்குது மலா கட்சின்னு ஆடலுடன் பாடல் எப்படி போயிருந்த? பாம்பே போயிருந்தேன். அம்மா வீட்டுல வரும்போது நல்ல தலை தக்காளி பழமா இருந்து இப்ப என்ன துரும்ப அழிச்சு போயிருக்கு. காசுல மூக்கல கையில எதுவுமே காணும். ஆனா பூ மட்டும் பாடல நடப்பு காலமாயிட்டாருன்னா பூ கூட வைக்கூடாது. என்ன அம்மா ஐயோ ஒரு பொம்பளை பொண்ணதே தப்பு தாண்டி. ஆனா நாகரிகமா தெருவுல போனா பாரு அதை போற தெருவுல மிழிக்கிற போற நாகரிகமா பாருங்க. ஏன்னா உள்ள தேவையா ஒத்துப்பாங்களா அது மாதிரி அம்மா நல்லா கதை பேசுறது நீ என்னங்க என்னன்னு தெரியல அப்படி நம்பிக்கைது நம்பிக்கும் அப்படிவா ஜபாரி. எனக்கு வீட்டுல ஒரு தாய் பெத்த தாய் இருக்காங்களே அவங்க வீட்டுல இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு மரியாதை. ஆமா அந்த தாயை விட்டு திருமணம் பண்ணி போனோம்னா நல்லவனுங்கிறான் கெட்டவனுங்கிறான். அதான் உண்மை. குடிக்காதுங்கிறான். ஆமா அந்த குடிக்காதுங்கிறான் பத்தியா அவங்கள்ட்ட குணம் பண்ண முடியாது. அந்த குஷ்டிக்கிறான் அவங்கள்ட்ட குணம் பண்ணிடலாம். ஆமா சந்தேக பூச்சி அடிக்கிறான். எதுக்கு 10 வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தை கிடையாது. கல்யாணம் 10 வருஷம் ஆகுதா? குழந்தை நீ என்ன பண்ண முடியும்? என்னடி பண்ற? நானும் போவாதான் போய் எல்லாம் விட்டு போனேன். உன்னிப்பா கேப்பா அச்சுனா மாட்டான். அது இல்லடியே ஜோசிக்காரன் வந்தான். என் கை பிடிச்சி பார்த்து நாடியே ஓடல உனக்குன்னு சொல்லிட்டான். இந்த நாடி ஓடல நாடி எடுத்துட்டு அதான் என்ன பண்ணாங்க குழந்தை கடையான்னு சொல்லிட்டாங்க. சரி அதான் போனா போட்டு சாமியார் ஓட்டு இருந்தாரு. சாமியார் அவரு புள்ள கொடுக்குறாங்க. சாமியாரா உனக்கு மட்டுமா? இல்ல நீ விபதி மூலியமா தராரா? ஒண்ணு அவர்கிட்ட கிளம்பி போனேன். அவர் என்ன சொன்னா நைட்டு 10 மணிக்கு வாமா. யாரு ஒண்ணு மட்டும்? ஏன் உங்க வீட்டுக்காரு? ஐயோ வீட்டுக்கார வாரி அடிச்சிருமா அவரு வந்தா. என்ன மட்டும் வர சொன்னார். போனேன் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அம்மா போடா பால என்ன சிரிப்புன்னு கேட்க. இல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. எதுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் பேனு போட்டாரு. குழு குழு குழுந்து பாரு ஒரு விபரீதத்தை வாயில போட்டாரு. வாயில அப்படியே மீக்கமா மயக்கமா அப்படியே பட்டு பாரு. போது 8 மணிக்கு அனுப்பிச்சாரு. சரி நீ மட்டும் இருந்தியா கூட அவரும் இருந்தாரா? எங்க வீட்டுக்காரர் நான் மட்டும் தான். வீட்டுக்காரர் சாமியாரு. சரி எனக்கு தெரியாது நீ மயக்கத்துல இருந்த. அப்பயும் குழந்தை கிடையாது. அப்புறம் முனியப்ப டாக்டர் பாரு. முனியப்ப டாக்டர் அந்த டாக்டர் காஞ்சிபுரம் டாக்டர் கரெக்டா சொன்னாரு. என்ன சொன்னாரு? கோவிந்தமா கோவிந்தமா உன் பேர் கோவிந்தமாவா? அது என்ன உசுப்பு 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 உசுப்பா. ஐயோ என் தலையெழுத்து உசிப்பாங்க உசிப்பு. அப்புறம் அவர் போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு கோவிந்தமா கோவிந்தமா குழந்தை இல்லைன்றிய உன் கர்ப்பப்பை எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு ஒரு குமிக்கி ஒரு தொவிச்சு ஒரு அழிச்சு ஒரு பிழிஞ்சு காய போட்டு நான் திருப்பி போட்டு அமிச்சிடறேன். யார் அந்த டாக்டர்? ஏன்னா அது கோணி பை பாரு அழிச்சு கொடிக்க எடுத்துட்டு போறீ சொல்ற பாரு. அப்பயும் குழந்தை எனக்கு பாருங்க என்ன பண்றது நானு. அதான் போன குழாவுக்கு தண்ணிக்கு போனேன். என் கதை உனக்கு போது தூக்கி போட்டு அடிக்கிட்டு போல சும்மா என் கதைனா பாரு. உடனே என்ன பண்ண தண்ணிக்கு போன குழாய்க்கு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா பேசினாங்க. முன்னாடி கொஞ்சமா ஓத்தா வீட்டுல வரும்போது நகை லட்சமா வந்திய ஒரு முனை பூ கூட பூக்கு தெரியலன்னு. ஐயோ அம்மா இந்த பக்கம்
வயிற்றாச்சு ஆல்ரெடி எனக்கு. அப்புறம் உடம்பு கூட மூக்குத்திலன்னு சொன்னாங்க. எனக்கு மனசு ஒண்ணு தாங்கல. அந்த இடத்துல குடத்தை போட்டு அழுதுனா வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீட்டுக்காரர் கேட்டேன் என்ன தெரியும் அழுகுறேன்னு. சரி நாங்க உடம்பு கூட மூக்குத்தில ஒரு நாள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. நான் வாழ்க்கை கூட எங்கன்னா மீது சாவத்தான் மேல நான் பொண்ணா பொண்ணு நான் துக்கத்துக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ஒண்ணு சரி கிடையாது. துக்கம் வந்து எனக்கு சூத்திர ஏறி போய் தொண்டில் ஏற்றிக்குது. ஒன்னு ஆயுதுங்க என் வீட்டுக்கு எல்லாத்தையும் கேட்டு கிளம்பி போனாரு. மூக்கு எடுத்துன்னு வருவா நான் அதான் நினைச்சிருந்தேன். இந்த ஆளு போனார மூக்கு எடுத்துன்னு வருவாரு. பார்த்தா நைட்டு 10 மணிக்கு வந்து 10 தடவுறாண்டியாமா. அந்த மூக்கு தான் மூக்குக்கு அப்புறம் மூக்கு பிடிச்சி கழிக்கிறாண்டியாமா. அப்புறம் அதான் போனா போதுன்னு சொல்லிட்டு காது கம்பளை கேட்டேன். மறுநாள் அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் காலை பிடிச்சி கடிச்சாண்டியாமா. மூக்கையும் கடிச்சிட்டான் காதையும் கடிச்சிட்டான். இன்னைக்கு ஒண்ணு கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன்? ஏன்னா மூக்கு கேட்டா மூக்கு பிடிச்சி கடிச்சா. ஆமா காது கம்பளை கேட்டா காதை பிடிச்சி கடிச்சா. இன்னைக்கு அதிக கடிக்க பாவாடை கேட்டுக்கிறேன். அவன் குடிச்சிட்டு வந்து எத்த பிடிச்சி கடிப்பான். எதை கடிப்பான்? எதை கட்டாலும் கடிக்கிறாண்டி. அதுக்கு கடிப்பாண்டி. சரி அப்படி ஏடி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்டி. எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சுடி. ஐயோ அம்மா ஏன்டி நம்புற மேரேஜ் அப்படி நவுத்துறான். அந்த மேரேஜ் லவ் மேரேஜ் டி. எஸ்லி உஸ்மினி இல்ல வேற இங்கிலீஷ். ஏன்டி ஆமா உங்க வீட்டுக்காரனா கரும்பு வெட்டுறாரு. எங்க வீட்டுக்காரர் ஐஸ் விக்கிறாரு. ஐயோ ஓசிலே சப்புடி ஐசடி ஜாடி காலையில வியாபாரத்துக்கு போனாரு. இப்பதான் பனிக்காலம் ஆச்சு. வியாபாரமே ஆவறது கிடையாது. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. கொண்டாந்து பாக்ஸோட இறக்குனாரு. எனக்கு எப்பெல்லாம் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் எடுத்து சப்பி எடுப்புண்டி. நீ உதவி தம்பிடுங்க பாரு. அதை விடாதடி நீ அங்க என்ன பண்ற? தெரியடியம்மா நேற்று எனக்கு உடம்பு சூட்ட கலப்பிங்க. பிச்சுக்கு போயிங்க வாய் வைடி. எங்க காட்டுல வாய் வைடி.